ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது இந்த பிஎஸ்எல்வி C43 ஓகேங்களா. இது வந்து 29/11/2018 அன்னைக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது. இதோடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இது 8 நாடுகளைச் சேர்ந்த 31 செயற்கைக்கோளை ஓகேங்களா. 8 நாடுகளைச் சேர்ந்த 31 செயற்கைக்கோளை அனுப்பியிருக்கு. இதில் முக்கியமானது என்னென்னா, நம்ம இந்தியாவுடைய இஸ்ரோ உருவாக்கிய ஹைசிஸ் அப்படிங்கிற ஒரு சேட்டிலைட். இது வந்து ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் சேட்டிலைட் அப்படிங்கிறாங்க. இது துல்லியமாக படம் எடுக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் ஓகேங்களா. சரி, இது வந்து C43 அனுப்பியிருக்காங்க. இது இந்த ஆண்டு இஸ்ரோ செலுத்திய 6வது வெற்றி ஓகேங்களா. இது நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்த கண்டென்ட் தான். அதே போல் இதன் ஆயுட்காலம் வந்து 5 ஆண்டுகள். இதோட இம்பார்ட்டன்ட் இதுதான் ஓகேங்களா. 5 ஆண்டு இதோட இது. அதே போல் இந்த ஹைசிஸ் ஓகேங்களா, ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் சேட்டிலைட்டுங்கிறது இதில் அனுப்பியிருக்கும். அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல். அடுத்தது இந்த செயற்கைக்கோளுடன் 23 வந்து அமெரிக்காவுடைய சேட்டிலைட்ஸு. அதே போல் ஆஸ்திரேலியா, கனடா, கொலம்பியா, ஃபின்லாந்து, மலேசியா, நெதர்லாந்து, ஸ்பெயின் ஆகிய 7 நாடுகளைச் சேர்ந்த செயற்கைக்கோளும் அனுப்பியிருக்காங்க. அதுலேயும் ஒன்று வரும் ஓகேங்களா. இதான் இதை பற்றினது. அடுத்தது இதில் ஒரே ஒரு மைக்ரோ சேட்டிலைட் ஓகேங்களா. ஒன்று மைக்ரோ, மீதி இருக்கிறதெல்லாம் வந்து நேனோ சேட்டிலைட்ஸ் ஓகேங்களா. அந்த 30 சேட்டிலைட்டில் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜ் செயற்கைக்கோளை புவி வட்ட பாதையில் 336 கிலோமீட்டர் ஓகேங்களா, 336 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்துவாங்க. நம்மளுடைய ஹைசிஸ் சேட்டிலைட்டை வந்து 336 கிலோமீட்டர் நிறுத்துவாங்க. மற்ற 30 செயற்கைக்கோளும் வந்து 504 கிலோமீட்டர் ஓகேங்களா. இங்கே பூமியிலிருந்து 504 கிலோமீட்டர் உயரத்தில் வந்து இதை நிலைநிறுத்துவாங்க. அடுத்தது இந்த ஹைசிஸ் சேட்டிலைட்டை பற்றி பார்ப்போம். இது 380 கிலோ எடை கொண்டது ஓகேங்களா. இந்த சேட்டிலைட்டு இது எதுக்குன்னா விவசாயம், வனவளம், ஃபாரஸ்ட்டு, அதே போல் புவி பரப்பு ஓகேங்களா, புவி பரப்பு ஜியாகிரபிக்கலாக எப்படி இருக்குது அப்படிங்கிற மாற்றங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறது, கடலோர பகுதிகள் ஓகேங்களா, கடலோர பகுதிகள், கோஸ்டல் லைன் அங்கெல்லாம் இருக்கிறது, உள்நாட்டு நீராதாரங்கள் ஓகேங்களா, இங்கே உள்நாட்டில் இருக்கிற நீர் ஆதாரங்கள்லாம், ரிவர்ஸ், அது போல் சிஸ்டங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறது ஆகியவற்றின் தன்மை குறித்து தகவல்களை பல்வேறு கோணங்களில் ஓகேங்களா, பல்வேறு கோணங்களில் படம் பிடித்து பூமிக்கு அனுப்பும். இதற்கு அந்த செயற்கைக்கோளில் அதிநவீன கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. அவ்வளோதான் இதை பற்றினது. இந்த C43 ஓகேங்களா, C43 சேட்டிலைட்டு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கிய இந்தியாவுடையது ஹைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் சேட்டிலைட் தான் இதோடைய இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான் இதை பற்றினது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.